இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு நல்வாழ்வை அருளுகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கேடயங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும் நிலங்கள் நல் விளைச்சலை தரவும் கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத்தரவும் நாம் செய்யும் தொழில் வளர்ச்சி அடையவும் நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும் நம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். விண்ணப்பங்கள். அன்பின் நிறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவவும் குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டும் என்று இரக்கம் நிறைந்த இறைவா, குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும் அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும் இறையழைத்தல் பெறவும் வேண்டும் என்று இறையாட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம்பெண்கள் வேலைவாய்ப்பு பெறவும் திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும் குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தை வரமாக அருள வேண்டும் என்று நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, உன் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையவும் வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும்
நிலங்கள் வாங்கவும் அரசு வேலையை பெற்று தந்திடவும் அதனால் எம் வாழ்வு வளம் பெறவும் வேண்டுமென்று அழகியை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அழகியின் தீய கட்டுகளை உடைத்து விடுதலை தந்து மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்தருள வேண்டுமென்று நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நமது பங்கில் உழைத்து மரித்த குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனின் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். நன்றி அறிதல் ஜெபம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு எனும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். நோயாளர்களை ஆசீர்வதித்தல். நாம் அனைவரும் இறைவனின் ஆசீரை நிறைய பெற்று உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இங்கு கூடுகின்ற நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். அந்த கும்பரங்க சாப்பாடு ப்ளஸ் பண்ணுங்க. அந்த ப்ளஸ் பண்ணுங்க. அப்படியே
சர்ச். கடைப்பேட்டா தருகின்றவரே ஆரோக்கியமும் செல்வமும் தந்து எங்கள் வாழ்வை வளமாக்கும் தேவைப்படுவோருக்கு ஆறுதல் தாரும் ஆறுதலுக்கு வழியாமல் இருப்போருக்கு ஆழ வழிகாட்டும் எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆகியோரையும் உமது புனித வாழ்வில் அரியணை உமக்கு பிறந்தது போல எங்களுக்கும் மண்ணை உள்ள போனீங்களா? நாமும் வேண்டி புகழ்ந்து அணியின் வலிமை மிக்க பாதுகாப்பில் நம்மை அர்ப்பணிப்போமாக. அழியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி ஏற்படும் ஆசி பெற்றவரே. எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி ஏற்படும் ஆசி பெற்றவரே. பாவியலா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவியலா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. இயேசுவுக்காய் முதல் மரசாட்சியாக ரத்தம் சிந்தி சாகும் மரம் பெற்ற புனித சந்தியாக பெற ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேத சாட்சியும் உமது சீடருமான புனித சந்தியாக பெருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும் ஸ்பெயின் இத்தாலி நாடுகளிலும் மரோல்பட்டியிலும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களை திருச்சபைக்கு அழைத்தீரை. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகின்ற எங்களுக்கு இவ்வுலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் வென்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரிய புனித அடைக்கல மத வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இதுவே முதல் திருப்பலி, இதுவே ஒரே திருப்பலி, இதுவே கடைசி திருப்பலி என்ற உணர்வுடன் இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் அனைவரும் இறைவனிடத்தில் நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் வைத்து இதோ இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுள் முதல் மறைசாட்சியாக
செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித சந்தியாகப்பருக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் நேச மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 13 முதல் 20 வரை. அந்நாட்களில் மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரவேல் மக்களிடம் சென்று, உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினார். அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரவேல் மக்களிடம், இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். இஸ்ரவேல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர். தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. போ, இஸ்ரவேலின் பெரியோர்களை ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் எனக்கு காட்சியளித்து இவ்வாறு கூறினார். உங்களையும் எகிப்தில் உங்களுக்கு நேரிட்டதையும் நான் கண்ணாலே கண்டுகொண்டேன். எகிப்தின் கொடுமையிலிருந்து கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டிற்கு, பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு உங்களை நடத்தி செல்வேன் என்று அறிவிப்பாய். அவர்கள் நீ சொல்வதை கேட்பர். நீயும் இஸ்ரவேலின் பெரியோர்களும் எகிப்திய மன்னனிடம் செல்லுங்கள். அவனை நோக்கி, எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் எங்களை சந்தித்தார். இப்போதே நாங்கள் பாலை நிலத்தில் 3 நாள் வழிப்பயணம் போக இசைவு தாரும். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். என் கைவன்மையை கண்டாலன்றி எகிப்திய மன்னன் உங்களை போக விட மாட்டான் என்பது எனக்கு தெரியும். எனவே என் கையை ஓங்குவேன். நான் செய்ய போகும் அனைத்து அருஞ்செயல்களாலும் எகிப்தியனை தண்டிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை அனுப்பிவிடுவான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயர் சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவர் தம் வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய் மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்கின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார்.
பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். ஆண்டவர் தம் மக்களை பருகி பெருகச் செய்தார். அவர்களின் எதிரிகளை விட அவர்களை வலிமை மிக்கவர்கள் ஆக்கினார். தம் மக்கள் வெறுக்கும்படியும் தம் அடியார்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும்படியும் அவர் எகிப்தியரின் மனதை மாற்றினார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தாம் ஊழியராகிய மோசேயையும் தாம் தேர்ந்தெடுத்த ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் எகிப்தியரிடையே அவர் தம் அருஞ்செயல்களை செய்தனர். காம் நாட்டில் வியத்தகு செயல்களை செய்து காட்டினர். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 28 முதல் 30 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது: பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
வாழ்வெளிக்கு பானமாக சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவி அருளும். உமது திருவிழப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருவிய புனித சந்தியாக பெறினவனால் உமக்கு உகந்த வழியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திருவாய் உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்து நிற்கவும் செய்தருளி. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது: Yeah.
அன்புக்குரியவர்களே, திருப்பலியின் முக்கியமான பகுதியில் நாம் அடியெடுத்து வைத்துள்ளோம். புனித சந்தியாகப்பர் வழியாக எல்லா மன்றாட்டுகளையும் இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்ப்போம். நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு இல்லத்திற்காகவும் நல்ல மழை பொழிய வேண்டியும், விவசாயம் செழிக்க வேண்டியும் இந்த நேரத்தில் நாம் இறைவனிடத்தில் பக்தியாக நம்முடைய மன்றாட்டை எழுப்புவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியற்ற எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை கருணாநிதி வெளியோ எங்கள் ஆயர் தாமஸ் பாட்சாமி எல்லா திருவிழர் ஆகியோரோடும் உமது திருவை ஆண்டில் நிறைவேற செய்தருளும். அன்புதந்தை தேவா, கேன்சர் நோயினால் இல்லங்களில் மருத்துவமனைகளில் உயிருக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய
தீராத வேதனையிலிருந்து நீராமே அவர்களை மீட்டரலும். அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆண் மடலங்களை தந்தரலும். குறிப்பாக நாங்கள் நினைவு கூறக்கூடிய திருமதி சினேலா அவர்களுக்கு பூர்ண சுகம் தரவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்த திருப்பலி 2வது கருத்தாகிய வெகு நாட்களாக ஆண்டுகளாக திருமண தடைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்காகவும் இளம்பெண்களுக்காகவும் வேண்டுகின்றோம். நீராமே அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை தந்து வாழ்ந்த அந்த திரு குடும்பத்தை போல அவர்களும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை தந்து காப்பீராக. மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் உயிர்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமண உடையோர் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித சந்தியா மக்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்குகளுக்கு பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்த மரபுட உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து வாழுவோம். உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்கள்
நோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, தாயே வாழ்க. எல்லாருக்கும் கை கால் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதானே? உண்மையா இல்லையா? யாருக்கெல்லாம் 2 கை இருக்கு? எல்லாருக்கும் இருக்கா? இப்ப மீண்டும் ஒரு முறை நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோமா? இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, தாயே வாழ்க. ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி நான் சொல்லுகின்ற இந்த சிறிய ஜெபத்தை நான் சொல்லும் பொழுது அதன் பின்னால் சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் மகனே, எங்கள் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் மகனே, எங்கள் பங்கின் மீது இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் மகனே, எங்கள் சமுதாயத்தின் மீது இரக்கமாயிரும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கருணை வடிவில் நம் மத்தியில் வீற்றிருக்கிற உன்னதமான கடவுள், இந்த பிரபஞ்சத்தை ஆண்டு கொண்டிருக்கிற கடவுள் நம் மத்தியில் வீற்றருளி இருக்கின்றார். ஒரு சிறிய அப்ப வடிவில் நம்மை ஆசீர்வதிக்க நாம் இங்கு எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கின்றோமோ அதையெல்லாம் நிறைவு செய்ய அவர் நம் மத்தியில் வீற்றிருக்கிறார். அதுவும் மரபப்பட்டி புனித சந்தியாகப்பர் வழியாக நாம் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களையும் அவர் நமக்கு அருள்பாவிக்க இதோ இந்த நேரத்தில் நம் மத்தியில் வீற்றிருக்கிறார். நான் உங்களிடத்தில் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்க ஆசைப்படுகிறேன். யாரெல்லாம் சாமி நான் இங்கு எந்த விண்ணப்பத்திற்காக வந்திருக்கின்றேனோ புனித சந்தியாகப்பர் வழியாக அநேக விண்ணப்பங்களை வைத்துள்ளேன், அதை இறைவன் எனக்கு அருள்பாவித்து கொடுப்பார் என்று நம்புகிறேன் என்று செல்பவர்கள் மட்டும் கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். சாமி, இதுதான் உங்களுடைய சாட்சிகள். ஆகிரியமான சகோதர சகோதரிகளே, நம்பினோர் யாவரும் வெட்கமடைய மாட்டார்கள் என்று சொல்லி இறைவன் தன்னுடைய சீடர்களுக்கு மொழிந்தார். ஆகவே இன்று திருப்பாடலாக நாம் வாசித்த அந்த பதிலுரை பாடல் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. ஆண்டவரே தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு வகுத்த, இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையில் அவர் என்ன செய்கிறாரா? என்றென்றும் நிலைத்து நிற்கிறார். ஆம்பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் அநேக நேரங்களில நமக்கு பிடித்த நபர்களிடத்தில் நாம் என்ன சொல்லுவோம்? அவர்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது, துயரத்தில் இருக்கும் பொழுது, அவர்கள் என்ன செய்வதென்று தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? கவலைப்படாத, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நாம் நமக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது, அதன் வழியாக ஒரு சில இடர்பாடுகள் வரும் பொழுது நாம் அவர்களோடு இருப்பது கிடையாது. உண்மையா உண்மை இல்லையா? உண்மையா உண்மை இல்லையா? ஆனால் இறைவன் இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவர் தமது உடன்படிக்கையில் என்றென்றும் அவர் நிலைத்து நிற்கிறாரா? அவர் ஏன் இந்த உடன்படிக்கையில் நிலைத்து நிற்க வேண்டும்? அவர் எதற்காக இந்த உடன்படிக்கையில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், அவர் உங்களையும் என்னையும் மிகவும் அன்பு செய்கிற கடவுளாக இருக்கிறார். ஆம், தொடக்க நூலில் நாம் பார்க்கிறோம், தனது சாயலாக இந்த மாந்தர்களை படைத்தார். தனது சாயல் என்று சொன்னால், நான் கடவுளாகிய தந்தை எவ்வாறு இருக்கிறாரோ அவ்வாறு நம்மையும் அவர் படைத்துள்ளார். அவர் எப்படி இந்த பிரபஞ்சத்தை ஆண்டாரோ அதே போல நாமும் இந்த பிரபஞ்சத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை படைத்தார். ஆகவே அதிலிருந்து நாம் கடற்புரண்டு போகக்கூடாது என்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதே கலங்காதே என்று சொல்லி அவர் நம் மத்தியில் ஒரு உடன்படிக்கை செய்தார். ஆம்பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம்,
கடவுளாகிய தந்தை மோசேயினிடத்தில் இவ்வாறாக சொல்கிறார், இஸ்ரேல் மக்களிடத்தில் போ, நான் சொல்வதை அவர்களிடத்தில் சொல் என்று சொல்லும் பொழுது மோசே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் போய் உம்முடைய வார்த்தையை சொன்னால் அவர்கள் அந்த இறைவன் யார் என்று கேட்கிறார்கள் என்று சொன்ன பொழுது இருக்கிறவராக இருக்கிறார் என்று சொல். அப்படியும் அவர்கள் புரியவில்லையா? யாக்கோபின் தந்தை, யாக்கோபின் கடவுளா, ஈசாக்கின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள் என்று சொல். ஏன் இந்த மூவரையும் தந்தையாகிய கடவுள் மோசேக்கு சொல்கிறார்? ஆபிரகாம் நம்பிக்கையில் திளைத்திருந்தார், ஈசாக்கு இறைவனோடு இருந்தார், யாக்கோபும் இறைவனோடு இருந்தார். ஆகவே இறைவனோடு இருந்த நபர்களை எவ்வாறாக இறைவன் ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு உதாரணமாகத்தான் இந்த 3 நபர்கள். ஆபிரகாமிடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்தார். தொடக்க நூல் அதிகாரம் 12 இறைவசனம் 1 3 முடிய உள்ள இறைவார்த்தைகளை நாம் வாசித்தோம் என்றால் தெரியும். இறைவன் தந்தையாகிய கடவுள் ஆபிரகாமுக்கு 7 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆகவே உன்னுடைய சன்னதியை நான் பெருக்குவேன். எவ்வாறு பெருக்குவேன்? கடல் மணலை போலவும் விண்மீன்களை போலவும் நான் உன்னுடைய சன்னதியை பெருக்குவேன் என்று அவர் சொன்னார். அதை ஆபிரகாம் நம்பி இறைவனுக்கு நன்றி செலுத்தினார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் ஈசாக்கு. ஆகவே ஈசாக்கு அறுவடையின் பொழுது 100 மடங்கான ஆசீர்வாதத்தை பெற்றார் என்று நாம் பார்க்கிறோம். அர்த்தம் என்ன? அவர் இறைவனோடு இணைந்திருந்தார். ஆகவே இறைவன் அவருடைய வாழ்வில் செய்த உடன்படிக்கையில் உண்மை உள்ளவராக இருப்பார் என்று சொல்லி ஈசாக்கும் தந்தையோடு இணைந்திருந்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டில் 3 நபர்களிடத்தில் இறைவன் உடன்படிக்கை செய்தார். அந்த 3 நபர்களுடைய பெயர் என்ன? மூன்று நபர்களுடைய பெயர் என்ன? கடவுள் ஆபிரகாமிடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்தார். அதைத்தான் நான் இப்பொழுது சொன்னேன். தொடக்க நூல் அதிகாரம் 12 இறைவசனம் 1 3 முடிய உள்ள இறை வார்த்தைகள். இரண்டாவதாக கடவுள் இன்னொரு மனிதனிடத்தில் உடன்படிக்கை செய்கிறார். எந்த மனிதன்? கேட்கல. நோவாவினிடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அது என்ன உடன்படிக்கை? உன் வழியாக உன்னுடைய சன்னதியை நான் என்ன செய்வேன்? காப்பாற்றுவேன். இனி 40 நாட்களாக நான் இந்த உலகத்தை தண்ணீரினால் அழித்தேன், இனி நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி உடன்படிக்கை செய்தார். இந்த அளவு அந்த உடன்படிக்கையில் தந்தையாகிய கடவுள் புனித சந்தியாகப்பர் எந்த கடவுளை வணங்கினாரோ அதே கடவுள் அந்த உடன்படிக்கையில் நிலைத்து நிற்கிறார். ஏனென்று சொன்னால் 1 தெசலோனிக்கர் அதிகாரம் 5 இறைவசனம் 24 நாம் பார்க்கிறோம், அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆகவே அந்த அழைத்த இறைவனுக்கு தெரியும் யாரை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி. ஆகவே அவர் நம்மை இந்த உலகத்திற்கு அழைத்தார் என்று சொன்னால், அவர் இந்த உலகத்திற்கு நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தெரியும் என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது நன்றாகவே தெரியும். ஆகவே நாம் அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்பிக்கை வைக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆம், இதைத்தான் நாம் பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டது போல எகிப்து தேசத்தில் இஸ்ரேல் மக்களிடத்தில் அவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். என்ன உடன்படிக்கை? என்ன உடன்படிக்கை? எகிப்து தேசத்தில் என்னுடைய மக்கள் படும் அவல நிலையை என்னுடைய கண்களாலே நான் கண்டேன். அதைத்தான் விடுதலை பயணம் அதிகாரம் 6 இறைவசனம் 7 அழகாய் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு கடவுளாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய மக்களாக இருப்பீர்கள். ஆகவே அந்த உடன்படிக்கை இன்றளவும் யூதர்களை அவர் வழிநடத்தி வருகிறார். யூதர்கள் மட்டுமல்ல, கடவுளை யாரெல்லாம் நம்பி வாழ்கிறார்களோ அவர்களிடத்தில் இறைவன் உடன்படிக்கை செய்கிறார். நீங்க சொல்லலாம், சாமி பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான் இறைவன் உடன்படிக்கை செய்தாரா, புதிய ஏற்பாட்டில் உடன்படிக்கை செய்யலாம் என்று நீங்கள் கேட்கலாம். புதிய ஏற்பாட்டிலும் அவர் ஒரு உடன்படிக்கையை செய்தார். என்ன உடன்படிக்கை? இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்றார், உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன். ஆகவே உலகம் முடியும் வரை 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரியில் மரித்தார், நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார், நமக்காக
39 முறை 3 முறை அவர் கசையடிப்பட்டார். எதற்காக? நம்முடைய பாவங்களுக்காக. நாம் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த மகிழ்ச்சி அன்றோடு முடிவடைந்து விடவில்லை. இந்த நற்கருணை ஆண்டவர் வழியாக இன்றளவும் அந்த உடன்படிக்கையில் அவர் நிலைத்து நிற்கிறார். உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அதே இறைவன் இன்று நம்மை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். நான் உங்களோடு தான் இருக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னோடு இருக்கின்றீர்களா? நீங்கள் என்னோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் என்னோடு வாழ்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் என்னோடு இணைந்து இருப்பீர்கள் என்று சொன்னால் கனி தரக்கூடிய மரமாக மாறுவீர்கள். எப்படி நீங்கள் கனி தருவீர்கள்? திருப்பாடல் அதிகாரம் 1 இறைவசனம் 1 4 முடிய உள்ள இறைவார்த்தைகளை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், நீரோடு யோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்போம். நாம் நீரோடு யோரம் நடப்பட்ட மரம் போல நாம் இருப்போம் என்று சொன்னால் அது தகுந்த காலத்தில் அது கனி தரும். தேவையற்ற காரணங்களுக்கு அது என்னாலும் நம்பிக்கையற்ற நிலையில் இல்லாமல் தகுந்த காலத்தில் அது கனி தந்தி ஆகும். அந்த கனி சுவை உள்ளதாக இருக்கும். ஆகவே நாமும் நம்முடைய வாழ்வில் இறைவனோடு, இந்த நற்கருணை ஆண்டவரோடு நாம் இணைந்து இருப்போம் என்று சொன்னால் இந்த இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் பிறருக்கும் ஆசீர்வாதமாக அமையும் என்று எல்லளவும் சந்தேகம் இல்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பவுசின் அம்மா இவ்வாறாக சொல்லுவார், இந்த உலகத்திற்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, இந்த உலகத்திற்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான பரிசு எது என்று கேட்ட பொழுது புனித பவுசின் அம்மா சொன்னார், நற்கருணை ஆண்டவரை கடவுள் இந்த உலகத்திற்கு ஒரு உன்னதமான பரிசை விட்டு சென்றார். ஆகவே இந்த உன்னதமான பரிசை நாம் பரிசாக நம்முடைய வாழ்வில் ஏற்று வாழ்வோம் என்று சொன்னால், இந்த உன்னதமான பரிசை நாம் முழுமையாக நம்பி வாழ்வோம் என்று சொன்னால், இந்த உன்னதமான பரிசை நாம் நம்முடைய வாழ்வில், இவர்தான் என்னுடைய வாழ்வின் மையம். இயேசுவா புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசுவா அழகாய் சொல்லுவார், நானும் என் வீட்டாரும் இறைவனுக்கு ஊழியம் செய்வோம் என்று சொன்னார். அர்த்தம் என்ன? நானும் என் வீட்டாரும் இறைவனையே சார்ந்திருப்போம். எப்பேற்பட்ட சூழல் வந்தாலும் பரவாயில்லை, எப்பேற்பட்ட இடர்பாடுகள் வந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் யாரை நம்புவோம்? இந்த நற்கருணை ஆண்டவரை நம்புவோம். தானியேல் புத்தகம் அதிகாரம் தானியேல் இணைப்பு புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். 3 இளைஞர்களை நாம் பார்த்தோம். 3 இளைஞர்களுடைய பேர் என்ன? சாத்ராக்கு, அபேத்நேகோ, மேசாக்கு. இந்த 3 இளைஞர்களும் அன்று அரசராய் இருந்த அந்த அரசர் என்ன சொன்னார்? நான் வகுத்திருக்கிற அந்த சிலையை நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த 3 இளைஞர்களும் என்ன செய்தார்கள்? நாங்கள் இறந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு இந்த வாழ்வு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, எங்களை உருவாக்கின தன்னுடைய சாயலாக படைத்த இந்த இறைவனை நாங்கள் ஒரு நாளும் மறுக்க மாட்டோம், மறக்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் சொன்ன பொழுது அவர்கள் 3 தீச்சுளையில் தள்ளப்படுகிறார்கள். ஆகவே தீச்சுளையில் தள்ளப்படும் பொழுது 4வது ஒரு ஆளாக கடவுள் அவர்களோடு அசைவாடி கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு சின்ன பிரச்சனை வந்தா போதும், ஒரு சின்ன இடர்பாடுகள் வந்தா போதும், யாரை தேடி போகிறோம்? இந்த நற்கருணை ஆண்டவரை தேடியா, அல்லது பிரமத தெய்வத்தை தேடியா, அல்லது தேவையற்ற காரியங்களில் நம்முடைய வாழ்வையும் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய பணத்தையும் நாம் செலவழித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். யாருடைய நம்முடைய வாழ்வில் யாரை நாம் மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். புனித சந்தியாகப்பருக்கு நாம் நவநாள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். வாரந்தோறும் நவநாள், வாரந்தோறும் கூட்டம் அலையாய் மோதுகிறது. அவர் இயேசுவோடு இணைந்திருந்தார். இயேசுனுடைய எல்லா பாடல்களையும் அவர் தியானித்தார். இயேசுனுடைய அன்பில் அவர் பிணைத்து அவர் வாழ்ந்து கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் அவ்வாறு வாழ்ந்ததினால்தான் இந்த அளவும் புனித சந்தியாகப்பரை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வணங்கி கொண்டிருக்கிறோம். இந்த அளவு புனித சந்தியாகப்பர் வழியாக அநேக நன்மைகளை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? அவர் இறைவனோடு இணைந்திருந்தார். ஆகவே புனித சந்தியாகப்பருடைய பக்தர்களாக நாம் வந்திருக்கின்றோம். புனித சந்தியாகப்பர் வழியாக அனைத்து நன்மைகளையும் நாம் பெற வந்திருக்கின்றோம்.
நாம் இறைவனோடு இணைந்திருக்க போகிறோமா, அல்லது உலகம் சார்ந்த வாழ்க்கையில் உலகம் சார்ந்த நாட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆகவே சுமை சுமந்து நீங்கள் சோர்ந்திருக்கின்றீர்களா? பொருளாதாரத்தில் என்ன செய்வது என்று தத்தளித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? என்னுடைய குடும்பம் என்னவாகும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? இதோ மழை பொழியவில்லையே, விவசாயம் என்னவாகும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? இதோ சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆகவே என்னுடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய நுகம் என்பது என்ன? இந்த இறை வார்த்தை. அவருடைய நுகம் என்பது என்ன? இந்த இறை வார்த்தை. ஆகவே இந்த இறை வார்த்தையை நாம் சுமப்போம் என்று சொன்னால் இந்த இறை வார்த்தை நம்மை சுமக்கும். நாம் துன்பத்தில் இருக்கும் பொழுது, வேதனையில் இருக்கும் பொழுது, நாம் நோய்வாய்ப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இந்த இறை வார்த்தை நம்மை சுமக்கும். ஏனென்று சொன்னால் இந்த இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. இந்த இறை வார்த்தைக்கு வலிமை உண்டு. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த இறை வார்த்தை தான் நற்கருணை வடிவில் நம்மோடு வீற்றிருக்கிறார். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடுவோமா? முடிந்தால் நீங்கள் முழந்தால் படியிடுங்கள். உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னா முழந்தால் படியிடுங்க. கண்களை மூடி எரேமியா புத்தகம் அதிகாரம் 29 இறைவசனம் 11 அழகாய் சொல்லுகிறது, நான் உங்களுக்கென்று வகுத்திருக்கிற திட்டம் வளமான திட்டமே அன்றி அது கேடு விளைவிக்கிற திட்டம் அல்ல. ஆகவே அந்த திட்டமானது நம்முடைய வாழ்வில் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த நற்கருணை ஆண்டவரை நம்புங்கள். அமைதியாக அன்று பிறவிலேயே பார்வையிழந்த மனிதன் ஒரு வார்த்தையை சொன்னார். அவர் எருசலேமுக்கு போக இருந்த பொழுது, இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரங்கும் என்று கத்தினார்கள். அங்க இருக்கிற சீடர்களும் மற்ற மக்களும் சொன்னார்கள், அதட்டினார்கள், நீங்கள் கத்தக்கூடாது என்று சொன்ன பொழுது அவர் மீண்டும் இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும் என்று கத்தினார். அதே வார்த்தையை இன்று நாமும் இந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும் அப்பா. நாம் இப்பொழுது ஜெபிக்க இருக்கின்றோம். எதற்காக? பொருளாதாரத்திற்காக. இதோ இந்த குணமளிக்கும் வழிபாடில் நாம் முழுமையாக பங்கெடுப்போம். குணமளிக்கும் ஆண்டவர் நம் மத்தியில் வீற்றிருக்கிறார். பச்சிலையோ மருந்துகளோ எதுவும் சுகப்படுத்தாதது. இறை வார்த்தை நம்மை சுகப்படுத்தும். இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துவார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருந்தால் போதும், சுகம் நமக்கு நிச்சயம். பிரியமான சகோதர சகோதரிகளே, 12 வருடங்களாக இரத்த போக்கினால பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை சற்று தியானித்து பாருங்கள். எல்லா மருத்துவமனையில் துறந்த நிலை, கடைசியில் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறார். நம்பிக்கையோடு வரார். நான் இயேசு கிறிஸ்துவை தொட்டால் நான் தொட அவசியமில்லை, நான் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஆடையின் விளிம்பை தொட்டாலே போதும், நான் நலமடைந்து விடுவேன் என்று நம்பினார், சுகத்தை பெற்றுக் கொண்டார். பிரியமானவர்களே, அதே நம்பிக்கை நம்முடைய வாழ்வில் இன்று இந்த நொடி பொழுதில் இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். விடுதலை பயணம் அதிகாரம் 14 இறைவசனம் 14 அழகாய் சொல்லுகிறது, அன்று இஸ்ரேல் மக்களுக்காக போரிட்ட கடவுள் இன்று நமக்காகவும் போரிட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் எப்படி போரிடுவார்? அவர் யாருக்காக போரிடுவார்? யாரெல்லாம் இவர்தான் தஞ்சம் என்று, நற்கருணை ஆண்டவர் தான் தஞ்சம் என்று இருக்கின்றவர்களுக்காக அவர் போரிடுவார். ஆம்பிரியமானவர்களே, இன்று உங்களுடைய வாழ்வை இந்த நற்கருணை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து பாருங்கள். இதோ நான் பாடுகின்ற இந்த பாடலை நாம் சுகமாய் மாற்றுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். குணமளிப்பவரே, குணமளிப்பவரே, என்னை
குணப்படுத்தும். என்னை குணப்படுத்தும் இந்த இயேசுவே என் தெய்வமே, என்னை குணப்படுத்தும் இந்த இயேசுவே என் தெய்வமே, என்னை குணப்படுத்தும். சுகமளிப்பவரே, சுகமளிப்பவரே, என்னை சுகப்படுத்தும். சுகமளிப்பவரே, சுகமளிப்பவரே, என்னை சுகப்படுத்தும். என் உடல் வேதனைகள் உன் முன்னால் வைத்தேனையா, எந்தன் கண்ணீரினால் உந்தன் பாதம் நனைத்தேனையா, என்னுடல் வேதனைகள் உன் முன்னால் வைத்தேனையா, எந்தன் கண்ணீரினால் உந்தன் பாதம் நனைத்தேனையா. தாவீதின் மைந்தரே, மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தெய்வமே, உயிர் தாரும் ஐயா, இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. நம்முடைய இரு கரங்களையும் நம்முடைய தலையின் மீது வைப்போமா? நீங்கள் தான் உங்களுக்காக ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுங்கள். நற்கருணை ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று நீங்கள் அறிக்கையிட்டுக் கொண்டே இருங்கள். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னுடைய உடலை ஆசீர்வதியும், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், நான் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதியும், நான் செய்கின்ற எல்லா வேலையிலும் நான் வெற்றி சிறக்க எனக்கு அருள்பாவித்திருளும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எங்கெல்லாம் வியாதி இருக்கின்றதோ அங்கு உங்களுடைய வலது கைகளை வையுங்கள். அன்று 38 ஆண்டுகளாக பெத்சபா குளத்தருகில் அமர்ந்து கொண்டிருந்த அந்த மனிதனை இயேசு பார்க்கிறார். 38 ஆண்டுகளாக யாராவது என்னை இந்த குளத்தருகில், இந்த குளத்தில் தள்ளிவிட்டு, இந்த குளத்தில் இறக்கிவிட்டு என்னை நான் சுகமோடு வாழ உதவி செய்ய மாட்டார்களா என்று அவர் ஏங்கி தவித்த காலம் 38 ஆண்டுகள். என்று நீங்களும் இந்த நோய் என்னை விட்டு நீங்கி விடாதா, நானும் மற்ற மனிதர்களைப் போல மகிழ்ச்சியாக வாழ முடியாதா என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்று இயேசு நற்கருணை வடிவில் நம் மீது வீற்றுக் கொண்டிருக்கிறார். நம் மத்தியில் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இதோ ஏன் உனக்கு அந்த பெத்சபா குளம், நான் இப்பொழுது சொல்லுகிறேன் எழுந்து நட என்று சொல்லும் பொழுது அந்த மனிதன் எழுந்து நடந்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ பேதுருவும் யோவானும் இறை வழிபாடு செய்துவிட்டு அவர்கள் வெளியே வந்த பொழுது
ஒரு பிச்சைக்காரனை பார்க்கிறார்கள். அந்த பிச்சைக்காரனிடத்தில் சொன்னார், அந்த மனிதன் நினைத்திருப்பார், எனக்கு ஏதோ பொன்னோ வெள்ளியோ காசோ போடுவார்கள் என்று. ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட என்று சொன்னார்கள். ஆம்பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஆண்டவரிடத்தில் அர்ப்பணியுங்கள். நூற்றுவர் தலைவர் சொன்னார், இயேசுவே, என்னுடைய மகன் படுத்த படுக்கையால் கிடக்கிறார். நீர் என்னுடைய இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்வேன், எனது மகன் நலமடைவான் என்று சொன்னார். நூற்றுவர் தலைவருக்கு இருந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? சக்கேயு எப்படியாவது இந்த இயேசுவை பார்த்துவிட வேண்டும் என்று சொல்லி காட்டு அத்திமரத்தின் மீது ஏறினார். ஆகவே அந்த ஆர்வத்தை இயேசு கிறிஸ்து கண்ணோக்கி, சக்கேயுவே, விரைவாக கீழே இறங்கி வாரும். இன்று நான் உன்னோடு உணவருந்த வேண்டும். இன்று நான் உன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார். அந்த ஆர்வம் நமக்கு இருக்கிறதா பிரியமான சகோதர சகோதரிகளே? இந்த நற்கருணை ஆண்டவர் உயிருள்ளவர். இந்த நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். என்று சொன்னால் அவர் என்னை அழைத்து இருக்கிறார். தாயின் கருவறையில் இருக்கும் முன்பு என்னை அறிந்திருக்கிற கடவுள் என்று நாம் நினைத்திருப்போம் என்று சொன்னார் அவர் எல்லாவற்றையும் செயல்படுத்துவார். பிரியமானவர்களே, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாம் லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 நாம் பார்க்கிறோம். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. Nothing is impossible with God. ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் நீங்கள் சமர்ப்பித்து உள்ளீர்களே. இப்பொழுது இறைவனுக்கு நன்றி செலுத்துவீர்களா? ஆண்டவரே, நான் வைத்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் நீர் எனக்கு பதில் கொடுத்திருக்கிறீர், ஆகவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நீங்கள் கொடுக்கிற பணமோ பொருளோ கடவுளுக்கு தேவையில்லை. அவருக்கு தேவை நன்றி. அவருக்கு தேவை நாம் அவரோடு இணைந்து இருக்க வேண்டும் என்பதை ஜெபிப்போமா? அன்பான இயேசு சுவாமி, அருமையான இந்த இரவு நேரத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோமே. புனித பேதுரு இரவு முழுவதும் பாடுபட்டு அவர் மீண்டும் கரைக்கு வந்த பொழுது நீர் பேதுருவை பார்த்து சொல்லி, நீர் ஒன்றும் அகப்படவில்லையா? மீண்டும் கடலுக்கு இட்டு செல்லும். ஆகவே கடலில் உள்ள வலது பக்கத்தில் உன்னுடைய வலையை வீசும் என்று சொன்ன பொழுது வீசினார். அநேக மீன்களை அவர் பெற்றார். பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குமா? எல்லா நேரங்களிலும் முயற்சிக்கு மேல் முயற்சி, தோல்விக்கு மேல் தோல்வி, அடிக்கு மேல் அடி, உதைக்கு மேல் உதை, பொருளாதாரத்தில் எப்படியாவது முன்னேற வேண்டும் என்கின்ற ஆர்வம், படித்து முன்னேற வேண்டும் என்கின்ற ஆர்வம், உழைக்கின்றோம். ஆனால் உழைப்பிற்கு தகுந்த வெற்றி இல்லை என்று நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தப்படுத்தினாலும் வெற்றி பெறுவது இறைவனால் மட்டும்தான். ஆம் ஆண்டவரே, இதை நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம். இதோ உம்மிடத்தில் தங்களுடைய மன்றாட்டுகளை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனம் 13-14 படி இவர்கள் அனைவரும் ஒப்பாய் வெளிச்சமாய் இந்த சமுதாயத்திற்கும் தங்களுடைய வாழ்விற்கும் அவர்கள் திகழ நீரே இவர்களுக்கு அருள் பாவிப்பீராக. அஞ்சாதே, கலங்காதே, நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்று அன்று நீர் சொன்னீரே. இந்த பிள்ளைகள் அஞ்சி நடுங்கி பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நீரே இவர்களுக்கு உற்ற துணையால் இருந்து வழி நடத்துவீராக. புனித சந்தியாகப்பரே, அனைத்து புனிதர்களே, அன்னை மரியாளே, ஒவ்வொரு நாளும் இவர்களுக்காய் பரிந்து பேசும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
சந்தியாகப்பரே. வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.